லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ பொதுவாக ராகு திசையை பொறுத்த மட்டும் இல்லைங்க, ராகு இருக்கும் வீட்டதிபதி ஆட்சியாக இருந்தால் அந்த திசை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக பார்த்தது. ராகு இருக்கும் வீட்டதிபதியோ இல்லை கேது இருக்கும் வீட்டதிபதியோ ஆட்சியாக இருந்தால் அந்த திசை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அப்படி இருக்க நிறைய பேருக்கு வந்திருக்க குழப்பத்தில் என்ன நினைக்கிறேன்னா, ராகு இருக்கும் வீட்டதிபதி ஆட்சி தாங்க, ஆனால் ராகு திசை கெடுக்குதுங்க அப்படிங்கிறது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம 2-3 விஷயங்கள் சொல்லியிருந்தோம். பொதுவாகவே நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறோம். ராகுவை சனி பார்க்கக்கூடாது, செவ்வாய் பார்க்கக்கூடாது. ஒன்று. இன்னொரு விஷயம், அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ராகுவுக்கு லக்னத்திற்கு, இதுவும் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன், ராகுவுக்கு இந்த லக்னாதிபதி யாரோ, லக்னாதிபதிக்கு யோகாதிபதிகளோட தான் அவர் ராகு சம்பந்தப்படணும். அந்த லக்னத்திற்கு கெட்டவர்கள் நம்ம சொல்லும் பார்த்தீங்களா, அந்த கிரகங்கள் ஆட்சி பெற்று அவர் வீட்டுக்கு, அவரோட இன்னொரு வீட்டில் அவரோடையோ சேர்ந்திருந்தாலும் கெடுத்துருவார், அவருக்கு இன்னொரு வீட்டிலையோ இருந்தாலும் அந்த ராகு திசை நல்லது பண்ணுறது இல்லைங்க. இதுதாங்க அதில் விஷயம். இதில் 2-3 விஷயம் சொல்லியிருக்கிறோம். அந்த ராகுவை சனி செவ்வாய் பார்க்குறாங்களான்னு பார்க்கணும். அப்படியே பார்க்கலைங்க, சனியும் செவ்வாயும் அந்த ராகுவை பார்க்கலைங்க, ஆனால் அந்த வீட்டு அதிபதி இன்னொரு வீட்டில் ஆட்சிங்க, ஆனால் கெடுக்கிறார் அப்படின்னா அந்த லக்னத்திற்கு ஆகாதவராக அந்த கிரகம் வரும். அப்படி இருந்தால் அந்த கிரகம் பண்ண வேண்டியதை இந்த ராகு பண்ணி விட்டுருவார். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க. சிம்ம லக்னத்திற்கு 3ல் சுக்கிரன் ஆட்சிங்க, 10ல் ராகுங்க. இப்போ வந்துருச்சுங்களா? இது என்ன கணக்கு பாருங்கள். சிம்ம லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாதவர் சுக்கிரன், அவர் வீட்டில் ஆட்சி பெற்று அவரோட இன்னொரு வீட்டில் ராகு உட்காந்து திசை நடத்துது. நம்ம சொல்கிறபடி ராகு இருக்கும் வீட்டை விதி ஆட்சி நல்லதை பண்ணணும் அப்படின்னா அவர் எப்படி பண்ணுவார்? லக்னாதிபதிக்கு கட்டுப்பட்டு தானே எல்லாருமே வரணும். இங்கே லக்னாதிபதி என்ன சொல்கிறாரோ அதுதானே, லக்னாதிபதிக்கு தான் அங்கே எல்லாரும் கட்டுப்படணும். முதல்ல அந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். முதல்ல லக்னாதிபதிக்கு எல்லாரும் கட்டுப்பட்டவர்கள், அவரை மீறி யாரும் செயல்பட முடியாது. அவங்க உச்சமாக இருக்கட்டும், ஆட்சியாக இருக்கட்டும், அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல அந்த லக்னாதிபதிக்கு கட்டுப்படணும். லக்னாதிபதிக்கு கட்டுப்படாதவங்க வீட்டில் போய் ராகு உட்கார்ந்தா அவர் நிழல் கிரகம், அவர் எப்படி சப்போர்ட் பண்ணுவார்? சுக்கிரனாலே ஒன்றும் பண்ண முடியாது, கெடுக்க பார்ப்பார். அந்த நேரத்தில் போய் ராகு போய் அவர் வீட்டில் உட்கார்ந்தா கெடுக்கத்தான் பார்ப்பார். இப்படி தான் இந்த லக்னத்திற்கு யோகர் வீட்டில் உட்கார வேண்டும். இப்போ செவ்வாயோட வீட்டில் 4ல் செவ்வாய் இருக்குதுங்க, 9ல் ராகுங்க, அந்த ராகு திசை நல்லா இருக்குங்க. ஓகே, தேங்க்ஸ்.